இந்த விஜய் அடங்கி போறதுக்கோ அண்டி பொழைக்கிறதுக்கோ அடிமையா போறதுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிடல. என்ன புரியுதா? இந்த மூஞ்ச பார்த்தா அடங்கி போற மாதிரி தெரியுது உங்களுக்கு. வேற லெவல் மாசியா பெரிய ஸ்பீச். ஸோ இன்னைக்கு தளபதியோட ஸ்பீச்சை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நேரத்துக்கு. ஸோ நான் அப்படிதான் நேரத்தை மட்டும் சொல்லியிருந்தோம்ல, தளபதியோட ஸ்பீச் கண்டிப்பாக ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவருடைய ஸ்பீச்சில் இருந்தால் நம்ம தமிழை வச்சுக்கிறதுடைய அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்குன்றது நம்ம கெஸ் பண்ண முடியும். ஏன்னா புதிய நாடுல அமைதியாக இருந்துட்டு நிறைய பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு ஏற்பட்ட விமர்சனங்கள். ஸோ எல்லா ஒரு விமர்சனத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விசில் சின்ன வேறு கிடச்சதுக்கப்புறம் அவருடைய முதல் ஸ்பீச் புது சின்னம் கிடச்சிருக்கு. ஸோ என்ன நினச்சான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா விசில் சத்தம் அப்படி பயங்கரமாக ஒரு பறக்க விட்டாங்க தோழர்கள். ஸோ காதை விஜய் ஒரு பொத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிழிஞ்சு விண்ணை புழக்கிற அளவுக்கு விசில் சத்தம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியோடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த மாவட்ட செயலர் நிர்வாகிகள் ஸோ இப்படி சில பேருக்கு புதுசாக பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நல்லாவே சில பேர் பயன்படுத்திட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் முன்னாடி வச்சுட்டு ஒரு குட்டி ஸ்டோரி எல்லாம் ஒன்று சொன்னார். சரி ஓகே இப்படி முடிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிர்வாகிகள் நிர்மல்குமார், அருண்ராஜ் இப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதில் எல்லாருடைய ஸ்பீச்சும் வழக்கம் போல இருந்துச்சு. எனக்கு அதில் ஆதவர்ஜனோட ஸ்பீச் மட்டும் எப்பவுமே அவர் கொஞ்சம் ஏறிதான் அடிப்பார் திமுகவை. இந்த திமுகவை உப்பு கண்டம் மட்டும் உயிக்கிறேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறதுல ஆதவர்ஜனா தமிழை வச்சுக்கிறதுல பெஸ்ட்டுப்பா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு பேசியிருந்தாரு. அதில் ஒரு இடத்துல போயிட்டு கரெக்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி நாம எப்பவுமே சொல்கிற மாதிரி திருமாவளவனை ஒரு அட்டாக் பண்ணாரு. அவர் திருமாவளவனை அட்டாக் பண்ண நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அங்கிருந்து தான் வந்திருக்காரு. ஆனாலும் ஒரு அட்டாக் பண்ணி நீங்க திமுக உங்களை அடியாளம் பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின்ட்டு மூஞ்சிக்கு நேரம் முகத்துக்கு நேரம் நெருக்கு நேரம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி நேராகவே பிறந்துட்டாரு. உண்மையிலேயே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்பீச் சொல்லலாம். திமுக எப்பவுமே அவர் டைரக்டா அட்டாக் பண்றதுல ஆதரவு மிஞ்ச முடியாது. இன்னைக்கு நல்லாவே பேசியிருந்தார். எப்பவும் நல்லா பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது சொடக்கு போல போட்டுருவாரு தவிர. ஆனா இன்னைக்கு அப்படி எதுவும் பேசல. கரெக்டான ஸ்பீச்சா அதை வச்சு பேசினாரு. அதுக்கப்புறம் தளபதி விஜயோட ஸ்பீச் தான் இதுல ஸ்பெஷல். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே சொல்ல ஆரம்பிச்சாரு. அதாவது இப்போ நம்ம வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். ஏன் நான் அர்த்தமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஏதாவது அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் கிடையாது. இந்த மூஞ்சா பார்த்தா அழுத்தம் கொடுக்குற மாதிரியே தெரியுது, அடங்கி போற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் இருக்கதான் செய்யுது. நான் இல்லைன்னா சொல்லல, அது வந்து மக்களுக்கு அப்படிங்காரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்தாங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு. அதாவது அழுத்தம் இருக்கு, நம்ம கட்சி மேலே நம்ம மேலே அழுத்தம் இருக்கு. ஆனா அதுக்கு அடங்கி போறவன் இந்த விஜய் கிடையாது அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமா தன்னுடைய வார்த்தைகளை முதல்ல பதிய வைக்கிறார். அதாவது பாஜக எதிர்க்க மாட்டேங்கிறாரு. பாஜகங்கிற ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கும் தெளிவா புரிய வைக்கிறாரு. பாஜக நேரடியாக சரணாமடம் இருக்குது ஊழல். அதிமுக கட்சி மறைமுகமா இருக்கிறது திமுக தீய சக்தி அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல சொல்றாரு. பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்தி, ஏன்னா இங்க நிறைய பேர் பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்தல சொன்னாங்களா, அதுக்கு முதலாக வந்து பதிலடி கொடுக்காரு. அதெல்லாம் முக்கியமான வார்த்தை பேசும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருக்கட்டும், இப்ப ஆண்ட கட்சி இவங்கள மாதிரிலாம் நான் ஊழல் பண்ண மாட்டேன், தொடவே மாட்டேன், ஒத்த பைசா தொட மாட்டேன், ஒரே ஒரு விலை கூட துளி நம்ம வந்து அந்த ஊழல் கரை படியாது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கும் ஆசைப்பட்டு வரல. இங்க வந்து உங்களுக்கே தெரியும், அப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியல் கட்சியில வந்தா அவன் ஒரு தப்பு நடக்கும்போது, அவன் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது எப்படி அதை ஆக்சிடென்ட் பண்ண உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படின்னு ஒரு அழுத்தம் திருத்தமா, அதாவது நான் வந்து எதுக்காக அரசியல் கட்சி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் இந்த நேரத்தில் தான் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்காரு, தான் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு மக்கள்கிட்ட நிரூபிக்க வேண்டிய விஷயம், அதை கரெக்டா சொல்றாரு. அதாவது இதுக்கு ஒரு மற்ற ரெண்டு கட்சியும் ஊழல் கரை படிந்த கட்சி தானே, இவர் தூயமா வரல, தூய சக்தியில ஒரு துளி கரை குடையாமல படியாதுங்க, எனக்கு அந்த ஆசைலாம் கிடையாது, நான் நேர்மையை ஆட்சி பண்ணுவேன் அப்படிங்கிறத அழுத்தம் திரும்ப சொல்றாரு. அதுல அதை விட முக்கியமான ஒரு பயணம் சொல்றாரு. அதான் நான் ரொம்ப கவனிச்சேன். நான் மட்டும் அப்படி இருந்தா போதாது, என் மேல இந்த மக்களுக்கு நம்பிக்கை இருந்தா போதாது, என் கூட பயணம் பண்ற எல்லாரும் அதே மாதிரி தூய சக்தியா ஊழல் கரை படியாம நீங்க வந்து உங்களுக்கு இந்த மக்கள் மேல நம்பிக்கை, மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும், அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு பயணம் வைக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா விஜய் அவர்களை எல்லாருக்கும் பிடிக்கும். விஜய் அவர் நல்ல மனசப்பா, ஒரு விட சம்பாதிச்சிட்டாரு, புகழ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக ஒரு ரசிகை ஆரம்பிச்சு வராரு அப்படிங்கிற எண்ணம் எல்லா மக்களுக்கும் இருக்கு. ஆனா அந்த எண்ணம் கட்சியில் உள்ள அனைத்து மக்கள் மேலேயும் வரணும்ல, அந்த நிர்வாகிகள் வேட்பாளர்கள் மேல மக்களுக்கு வரணும்ல, அதை தெளிவா சொன்னாரு பாருங்க. அது உண்மையிலே அது வந்து ஒரு சிறந்த பேச்சா நான் பார்க்குறேன் தளபதி விஜயோடைய. அது தேவையான ஒரு ஸ்பீச். மக்களுக்கு அப்பதான் அவங்க மேலேயும் ஒரு நன்மதிப்பு வரணும், அந்த மாதிரி இவங்க நடந்துக்கிடணும். ஸோ அதையும் சொன்னாரு. அதே மாதிரி இந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்கள அவங்க சுதந்திரமா வேலை செய்ய விடணும், அப்படி மேலே இருக்கிறவங்களை பார்த்து நீங்க அதுக்கு விடணும்னு அந்த கட்சி நிர்வாகிகள் கீழே உள்ளவங்களே சுதந்திரமா கட்சி வேலையில செய்ய நீங்க விடணும், அழுத்தம் கொடுக்கூடாது அப்படிங்கிறது அதுல பயில சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல ஹைலைட்டா, அதாவது சரி இப்படி நம்ம ஊழல் இல்லாத ஆட்சி நம்ம நிறுவோம் அப்படி சொல்லும் போது சில பேருக்கு நக்கல் நெகண்டிலாம் வரும். இது என்ன முதல்வன் படமா, இவன் ஓவரா சீன் போடாரு அப்படி கூட பேசுவாங்க. ஆக்சுவலா இது வந்து பிராக்டிகல் இல்லதான். ஆனா இட்ஸ் பை ப்ராசஸ்.
ஓகே, நம்ம செய்ய தானே எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஸ்பீச். அதாவது எதுவுமே அது எப்படி சாத்தியம், இது எப்படி நிகழும் அப்படின்னு நினைச்சா இங்க எதுவுமே சாத்தியம் கிடையாது. நம்ம எதுவா இருந்தாலும் முயற்சி பண்ணணும், செய்ய ஆரம்பிக்கணும், அதை முதல் படி எடுத்து வைக்கணும்ல. அப்படி முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு தகுதிக்கு வேற யாரும் கிடையாது. ஏன்னா எல்லார் கையில தான் ஊழல் கரைபடிஞ்சு கிடக்கு. அந்த மாசத்தை யார் பண்ண வருவா? இந்த மாதிரி புதுசா ஒரு அரசியல பண்ண வரவங்க தான் முயற்சி எடுக்க முடியும். அந்த தகுதி இருக்கிற ஒரே ஆள் கட்டினா தளபதி விஜய் அவர் தான். அதான் ரொம்ப கட்ஸா தெம்பா சொல்றேன் அப்படிங்கிறது கட்ஸோட சொல்றாரு. உண்மையிலேயே அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜய் ஒரு பின்னாடி திரண்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சுக்கு. ஏன்னா இளைஞர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இங்க ஒரு மாற்றம் வேணும். இப்படி எப்படி நாம வந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கோமோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிகளும் ஆட்சி ஆளக்கூடாது, மாறி மாறி தமிழ்நாட்டை கெடுத்து வச்சிருக்காங்க, குட்டிச்சோராக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்ல. அதை இன்னைக்கு 100% விஜய் அவர்களும் முன்மொழிகிறாரு. அதாவது இந்த தீய சக்தின்னு திமுகவையும் ஊழல் சக்தின்னு அதிமுகவையும் இந்த 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டை ஆளக்கூடாதியா அப்படின்னு ஒரு போர்டு போட்டாரு ஹைலைட்டா. உண்மையிலேயே கரெக்டான ஸ்பீச். இதைத்தான் இங்க உள்ள இளைஞர் வட்டாரம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முந்தைய தலைமுறைகள், அதாவது நாங்கள் காலங்காலமாக திமுக தான் குத்திட்டு இருக்கோம், நாங்கள் காலங்காலமாக அதிமுக தான் குத்திட்டு இருக்கோம், உதயசீரன் ரிட்டர்ன் சொல்லிட்டு மாறி மாறி குத்துறாங்கல்ல. ஸோ அவங்களுடைய மனசை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறிச்சு அப்படின்னா எல்லாமே சாத்தியம். ஏன்னா இளைஞர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கக்கூடிய மாற்றமாக தளபதி விஜய் தான் சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இந்த பழைய சந்ததிகள் தான் மாற்றணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக பெண்கள் ஓட்டு எல்லாமே விஜய் அவர்களுக்கு உழுந்துரும். அவருக்கு தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்ணனா மகனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நிறைய பெண்கள் ஓட்டுங்கிறது தளபதி விஜய் ஆரம்பத்துலேருந்து இருக்கு. ஸோ அந்த சென்டிமெண்டலாக விஜய் அவர்களை கொண்டாடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மூதாதையாக இருக்கக்கூடியவங்க காலங்காலமாக ஓட்டு போட்டுக்கணும் கொஞ்சம் மாறினாங்கன்னா இங்கே எல்லாமே மாறும். ஓகேவா? ஸோ அதான் சொல்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அதாவது ஒரு படைத்தலைவன் தன்னுடைய அந்த போர் வீரர்களை ஒரு போருக்கு தயார் பண்ணும்போது ரொம்ப உற்சாகம் ஊட்டணும். அந்த வேலையை தான் இன்னைக்கு கச்சிதமா பண்ணார். அதாவது தங்களுடைய கொள்கை தலைவரான வேலுநாச்சியாரை முன்னிறுத்தி ஒரு கதையை சொல்லியிருந்தார். வேலுநாச்சியாருடைய கதையை தான் உண்மை சம்பவம் அப்படின்ட்டு தன்னை ஒரு வேலுநாச்சியாராகவே கொண்டு, அதாவது வேலுநாச்சியார் தான் சொந்த நாட்டில இருந்தே அகற்றப்பட்டு அப்புறம் காடு மலைகளை வந்து பதுங்கி இருந்து தப்பு தன் நட்பு வட்டாரங்கள் சின்ன மருது பெரிய மருது துணையுடன் சையத் அகர் அவங்க துணையோட போயிட்டு ஆங்கில படை ஆற்காடு நவப்படையை எப்படி தோற்கடிச்சாங்க, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஆங்கில படை ஆற்காடு நவப்படையாக இந்த திமுக அதிமுக சொல்றாரு. ஸோ அவங்களை விரட்டி அடிச்சு எனக்கு தான் இங்க எத்தனை சின்ன மருது பெரிய மருது இருக்காங்க, ஸோ இவங்க போதுமே, எனக்கு இவங்களோட சேர்ந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிப்பேன் அப்படிங்கிறத பயங்கர ஒரு உற்சாகமா ஒரு ஃபோர்ஸா சொன்னாரு. அது உண்மையே அந்த கட்சிக்காரனுடைய வேறுஞ்சும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி முக ஸ்பீச்சாக இருந்துச்சு. அது கண்டிப்பாக தேவை இந்த நேரத்தில். ஏன்னா தேர்தல் நெருங்க போதில்ல. ஸோ இது ஒரு ஜனநாயக போர் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு. ஸோ போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராக்கணும்ல தன்னுடைய படை வீரர்களை, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அருமையாக விளக்கி சொன்னார். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ்பம் ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தளபதி விஜய் அவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட்டணி யாருடைய மறைமுகமாக எப்படி தெரியப்படுத்துவார், அது வந்து வரலாம் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ நானும் அதில் தான் ஆர்வமாக இருந்தேன். ஆனால் நம்முடைய ஒரு ஆர்வத்துக்கெல்லாம் மறைமுகமாக ஒரு பயனை கொடுத்துருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, இப்போ இதை சொல்லியிருந்தாருல எக்ஸாம்பிளுக்கு, அதாவது இந்த சின்ன மருது பெரிய மருது செய்யறதுக்கூட நட்பு வட்டாரங்கள் சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார்ல. அதுக்குல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது நட்பு வட்டாரங்கள் இருந்தால் நம்ம ஜெயிப்போம், நட்பு வட்டாரங்கள் இல்லாட்டையும் தனியா நம்ம 234 தேடி நின்று நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு. ஸோ அது வந்து என்ன கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கூட்டணி அவர் தேடி வந்துச்சுன்னா அந்த கூட்டணி நிற்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 234 தொகுதியும் தமிழக கட்சிகளும் தனியா நின்று ஜெயிக்கும் அப்படிங்கிறத இது ஒரு போர், ஜனநாயக போர் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அவரு சொல்ற விஷயங்கள் காங்கிரஸா இருக்கலாமா இல்லை அந்த மாதிரி கூட்டணிகளை வராமல் இருக்கிறது இதுக்கப்புறம் நல்லது. விஜய் அவர் தனியாகவே நிற்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா நானுமே எதிர்பார்க்குறேன். தனியாக அவருடைய பவர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக அவரும் சொல்றாருல்ல. இப்போ ஊழல் கரை படியாத கட்சிகளாக இருக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் காங்கிரஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றாட்டுகள் ஊழல்கள் நமக்கு இருக்கு. ஸோ அதனால் அது எதுவுமே வேண்டாம். விஜய் அவர் தனியாகவே நிற்கட்டும். தனியாக நின்னா ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தால் கூட அவருடைய பவர் என்ன அப்படிங்கிறத முதல் நிரூபித்த மாதிரி இருக்கும். அது வந்து சொல்ல முடியாது. என்ன வேணா அதான் அசாத்தியமான நடக்கல. டெல்லியில கூட இந்த கெஜ்ரிவால்லாம் ஜெயிக்கும் போதெல்லாம் அது வந்து யாருமே எதிர்பார்க்காதுன்னு. ஸோ அதனால எது வேணா நடக்கலாம். ஸோ அதனால விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் அந்த கரை படியாத தூய சக்தியா இருக்காரு. அவர் சொல்றாருல, ஒட்டு பொறுத்தா எனக்கு தேவையே கிடையாது, நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த பணம் சம்பாதிக்கலாம் இங்கே வரல அப்படி தெளிவாக அடிக்காது. ஸோ அப்படிங்கிற மனுஷன் தனியாக நிற்கட்டும், அது தனியாக நிற்கட்டும், போட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணு தோணுது. சரி, ஒட்டுமொத்தமாக தளபதியுடைய ஸ்பீச் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் புரிய வச்சிருக்காரு. அவர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மேக்சிமம் தனியாக நிற்க போறாருங்கிறத ஒரு 80% கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஓகேவா? அதனால தான் அவர் இன்னைக்கு தெளிவாக, அதாவது மற்ற ஸ்பீச்சுகளை அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்தார். நான் வந்து எந்த ஒரு துளி கூட கரைப்படையாதவன், நான் வந்தா ஊழல் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத முன்மொழிஞ்சு இன்னைக்கு தன்னை பற்றி ஒரு மக்கள் மனசுல போய் கொண்டு சேர்க்கணும்ல, கடைசி மூளை வரைக்கும் இருக்கவங்க கூட அதை வந்து பதிய வச்சிருக்காரு. இங்கே இந்த தீய சக்தியும் வேண்டாம், ஊழல் சக்தியும் வேண்டாம், நான் உங்களுக்கு
உண்மையான ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கொடுப்பேன், நான் அப்படி ஆட்சிக்கு வரும்போது ஏன் கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்கு அப்படின்னா நான் எந்த அளவுக்கு அதை ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டுல மாற்றம் வேணும், எங்களுக்கு இந்த காலங்காலமா இந்த திராவிட கட்சி விளாண்டு குட்டிச்சவராக்குனது போதும், இனிமேல் புது புது மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாரும் மனசுலையுமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் தனியாவே நிக்கட்டும், பார்த்துடலாம். இதுல வந்து என்ன நடக்க போகுது 2026 தேர்தலில் அப்படிங்கிறத நம்மளும் பார்க்க ஆர்வமா இருக்கும். ஸோ தளபதி விஜயோடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்த வீடியோக்களும் நம்ம பற்றி பேசுவோம். இன்னைக்கு ஓவரால் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நெத்தியடியாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஸ்பீச்சை பார்த்து உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.